வணக்கம் அண்ட் வெல்கம். தீர்ப்பு நாள் நிகழ்ச்சியின் இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நடந்து கொண்டிருக்கிற இந்த வாக்கு எண்ணிக்கை பற்றி அதை பற்றி விவாதிக்க நம்மளோட அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். திமுக சுஃபி சலைமான், வணக்கம் சார். சிவப்பிரியன் மூத்த பத்திரிகையாளர், லெனின் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து, மற்றும் தமிழ்மணி மூத்த வழக்கறிஞர். நம்ம சுஃபி சலைமான் முதல்ல 37 தொகுதிகள், இதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். இது ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை இல்லையா? மாண்புமிகு முதல்வர்கள் கட்சி தலைவர் ஆனதிலிருந்து தொடர்ச்சியான வெற்றி தானே அவருக்கு. இதுவரை இது அவருடைய இன்னும் நமக்கு முடிவு முழுசா வரல. இந்த ஒண்ணு கூட இட்ஸ் நாட் 15,000-14,000 வாக்குகள் வித்தியாசம். போன முறை 30, இந்த முறை 37 எப்படி புரிஞ்சுக்கணும்? அது ஓகே. இப்போ உதாரணமா அதுவே கூட எடுத்தீங்கன்னா கூட்டணி, அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள்ல தானே வந்திருக்கு. எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து இவ்வளவு பேசி அவரால் இன்னும் அவருடைய கணக்கை இன்னும் ஓபன் பண்ணவே முடியல. இவ்வளவு ஒரு சுற்றுக்கு அப்புறமா ஓபன் பண்ண முடியல. அப்போ எனக்கு தெரிந்து தொடர்ச்சியான வெற்றி மாநில முதல்வர் இருக்கிறார், கழக தலைவர் இருக்கிறார் என்பது மிகச்சிறந்த உதாரணம். 37 தொகுதியில் இப்ப வந்திருக்கிற ரிசல்ட்ஸ் வரையும் இதுக்கு கண்டிப்பா 39 மாறும் என்பது உண்மை. ஏன்னா இன்னும் இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா, உண்மை சொல்ல போனா நீங்க சொன்ன தர்மபுரி ஆகட்டும், முக்கியமா விஜய பிரபாகரன் அவ்வளோ பெரிய லீடிங்ல போயிட்டு அவருக்கு he can't be there for a long time நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவருக்குள்ள லீடிங் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் குறையிறத பார்க்கலாம். ஸோ 39 will be the final results. அது முதல்வர்களுடைய நல்லாட்சிக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் அந்த வெற்றி நான் சொல்லுவேன். நம்ம பத்திரிகையாளர் பார்வையில் சிவப்பிரியன் அதை கேட்கணும்னு, கிட்டத்தட்ட 274 இஸ் த கட் ஆஃப் மார்க். நமக்கு நல்லா தெரியும். நம்ம பேசப்பட்டது போன முறை 303 சீட்ல இருந்தாங்க. ஆரம்பிக்கும் போது இந்த தேர்தல் 400க்கு மேலதான் அப்படின்ற விகிதத்தை தொடங்கிச்சு. அதனுடைய நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எக்ஸிட் போல் வரைக்குமே அது வந்துச்சு. பட் இந்த இடத்துல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல, இன்ஃபேக்ட் திரிணாமுல் காங்கிரஸும் வெஸ்ட் பெங்கால் ஸ்பிரிட்டட் ஷோ ஒன்று பண்ணிருக்காங்க. ஸோ 3 பெரிய ஸ்டேட்ஸ் தட் இஸ் டிசைடிங் யாரு அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய தொய்வு பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு. இது எதிர்பார்த்ததா? நீங்க எப்படி இதை கணிக்கிறீங்க? இல்ல, இதை நாம எதிர்பார்த்தமோ இல்லையா, பாஜக எதிர்பார்த்த மாதிரி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முதல் கிட்டத்தட்ட நீங்க இதை 2-3 கட்டமா பார்க்கணும். ஜனவரியில ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த போது பாஜகவுக்கு இருந்த ஆரவாரம், அதன் பிறகுதான் பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய முடக்கத்தை ஏற்படுத்தினார். அயோத்தியாவிலேயே பின்தங்கி இருக்காங்க பாஜக செய்தி. அதுக்கப்புறம் வருவோம். ஸோ லைக் அந்த ராம் டெம்பிள் மொமெண்டமா வச்சுக்கிட்டு தான் பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு தனி பெரும்பான்மையாக 370 இடங்கள் வரும். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணியோடு சேர்த்து நாங்கள் 400 இடங்களை பெறுவோம். அது மட்டும் இல்லாம 3வது முறையாக ஆட்சிக்கு வருவோம். இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவினுடைய அந்த ரெக்கார்டை நாங்க முறியடிப்போன்றதை சொல்ல வந்ததுதான் பாஜக முதல்ல. அதன் பிறகு எலெக்ஷன் நெருங்க பாஜகவுக்கு நெருக்கடிகள் அதிகமாச்சு. லோக்கல் இஷ்யூஸை இந்தியா அலையன்ஸ் அங்கங்க எடுக்கும் பொழுது, இன்னொன்னு என்னன்னா, பிஜேபி எதிர்பார்க்கல இந்தியா அலையன்ஸ் பெரும்பான்மையான மாநிலங்கள்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா சீட் ஷேரிங் ஃபார்முலாவை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவாங்க. மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால்ல மட்டும்தான் அவங்களால மமதாவை அந்த லைனுக்குள்ள கொண்டு வர முடியல. ஆனா உத்தரப்பிரதேஷ்ல அவங்க அழகா காங்கிரஸ் 17 சீட்டை வாங்கிக்கிட்டு அகிலேஷ் யாதவுக்கு பெரும்பான்மையான இடங்கள்ல கொடுத்ததுனால இன்னைக்கு அதனுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியினோட விளைவை நாம அந்த சக்சஸ பார்க்க முடியுது. அதே போன்று மகாராஷ்டிரால கடும் இழுபறி இந்த கூட்டணி கட்சிகளிடையே பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு உடன்பாடு ஏற்படாத நிலைமையில தான் அவங்களுக்கு கடைசியில எலெக்ஷனுக்கு முன்னாலதான் அந்த உடன்பாடு ஏற்பட்ட பிறகு அவங்க என்னன்னா அது ஒரு மிகப்பெரிய சக்சஸா இன்னைக்கு வந்திருக்கு. அதே போன்று வட மாநிலங்கள்லயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ராஜஸ்தான்ல காங்கிரஸ் முன்னிலையில் இருக்காங்க. குஜராத்ல 1-2 இடங்கள்ல முன்னிலை இருக்காங்க. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா போன்ற, ஹரியானால அட்லீஸ்ட் 2019 சீட்டு ஜெயிச்சாங்க, 14 ஜெயிச்சாங்க. ஆனா ராஜஸ்தான்ல ஜெயிக்கவே இல்லை 2 எலெக்ஷன்ல. இப்ப ஆட்சியை இழந்த பிறகு ராஜஸ்தான்ல காங்கிரஸ் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது. ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி எப்ப அவங்க அந்த 400 இலக்கே இல்லை, அவங்களுக்கு 272 தொட்டாலே பெரிய விஷயம் அப்படின்னு பிஜேபி நினைக்குதுங்கிற ஒரு இண்டிகேஷனை பிஜேபி தான் முதல்ல கொடுத்தது. பிரதமர் எப்ப ஏப்ரல் 21ஆம் தேதி, அதாவது முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு ராஜஸ்தானில் ஒரு
பிரச்சார கூட்டத்தில் எப்பொழுது இந்து முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தாரோ அப்பவே புரிஞ்சு போச்சு பிஜேபியினுடைய டெவலப்மெண்ட் அஜெண்டா, பிஜேபியோட growth figures இதெல்லாம் வந்து ஆட் அப் ஆகல. அதுதான் பேக்ஃபயர் ஆகுதுன்னு பாக்குறீங்களா? நிச்சயமா அவங்களுக்கு வந்து அவங்க முதல்ல கொண்டு போன அவங்க வந்து ஒவ்வொரு ஃபேஸுக்கும் கோல் போஸ்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனா 2014லயும் 19லயும் ஒரே கோல் போஸ்ட் தான். 14ல வளர்ச்சி, அப்கி பார் மோடி நீங்க சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த கேள்வி என்ன? ஆனா 2014 நேஷனல் செக்யூரிட்டி, இப்போ முதல்ல growth, அதுக்கப்புறம் இந்தியா போன்ற வல்லரசே கிடையாது, அதன் பிறகு இந்து முஸ்லிம், அதுக்கு பிறகு நீங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா முஸ்லிம்ஸ்க்கு எல்லா ரிசர்வேஷனும் கொடுத்துருவாங்க. மூணாவது கட்டத்துல உங்க சொத்தை பிரிச்சு மத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. 2 எருமை மாடு வச்சிருந்தா ஒரு எருமை மாடு காங்கிரஸ் வாங்கிப்பாங்கன்னு சொல்றது அது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப வந்து நீங்க என்ன பேசுறீங்க? அதனுடைய இம்பாக்ட் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கணும். இப்போ ஒரிசால பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி அவங்களுக்கு. இல்ல பரத், நாம யோசிக்க வேண்டியது என்ன, அதுதான் நான் முதல்லயே சொன்னேன். எலெக்ஷன் வந்து அஜெண்டாவா இல்லாம லோக்கலைஸ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் வருது. தமிழ்நாட்டுல எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட், ஆந்திரால வந்து பாஜக டிடிபி கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. தெலுங்கானால காங்கிரஸ் அதிகமான இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. பிஆர்எஸ் வந்து இன்னும் அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சியில இருக்க, ஆனா பிஜேபி அதிகமான இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. யூபி மகாராஷ்டிரா ஒரு நான் லெனின் சார் கிட்ட எடுத்துட்டு போக வேண்டிய விஷயம், அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால்ல நம்ம எதிர்பார்க்கல திரிணாமுல், ஆனா அங்க பாஜக 2வதா இருக்காங்க, கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்வி அங்க வருது. இந்த பக்கம் கேரளாவில் எக்ஸிட் போல்ல கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப சொற்பமான நம்பர்ஸ் கம்யூனிஸ்ட். ஆனா நீங்க இங்க பார்க்கும்போது அவங்க வந்து அதோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிருக்காங்க. முதல் கேள்வி அது எப்படி சாத்தியப்பட்டது ஒண்ணு. ரெண்டாவது, பாஜகவுக்கு வாய்ப்பே இல்லை, தென்னகத்துல வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி டோட்டலா வைப் அவுட் பண்ண நேரத்துல அங்க திரிசூர்ல தொடர்ந்து சுரேஷ் கோபி முன்னிலை வகிக்கிறார்ன்ற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல கூட முன்ன பின்ன போய்கிட்டு இருக்கு திருவனந்தபுரம்ன்றதை பார்க்கிறோம். தெலுங்கானால ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் கூட கூட்டணி ஒரு இடத்த ஜெயிக்குது அப்படின்றத பார்க்கிறோம். கர்நாடகாவில் ஆட்சி இந்த 4வது மாசத்துல ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஸோ இது ரெண்டும் நீங்க எப்படி அசஸ் பண்றீங்க? இல்லை, அதுதான் இந்தியாவுடைய மிக முக்கியமான வாக்காளருடைய மனநிலைன்னு நான் சொல்றேன். எவ்வளவு லோக்கலைஸாக இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்று. முதல் கட்ட தேர்தல் போது நரேந்திர மோடியினுடைய பரப்புரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கண்ணியமான பரப்புரையாக இருந்தது. வளர்ச்சியை பற்றி மட்டும் பேசியது. 2வது கட்டத்திலையும் அப்படி இருந்துச்சு. 3வது கட்டத்திலிருந்து வெறுப்பு பிரச்சாரத்தை விருப்பப்பட்டு கீழே போனார். நீங்க எப்படி பார்க்க போறீங்க? நிச்சயமா நாங்கள் என்ன அதிகம் எதிர்பார்த்தோம், மற்ற மாநிலங்களையும் இந்தியா கூட்டணி சார்பில் வந்து இப்படி ஒரு அணி சேர்க்கை வரும், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார்ல வந்திருக்கு, உத்தரப்பிரதேசலையும் அப்படி எதிர்பார்த்தோம், அது நடக்கல. இருந்தாலும் அங்கே காங்கிரஸ் கூட்டணி எஸ்பி கூட்டணி ஒரு நல்ல வெற்றியை பெற்றிருக்கிறது. பொதுவாக இந்த பிரதமருடைய நெரேட்டிவ் என்னன்னா, தான் இதுவாரும் சொன்ன இத்தனை தேர்தலையும் சொன்ன அந்த வளர்ச்சி விஷயத்தை தூக்கி எறிந்து விட்டு வெறுப்புக்கு போனார். அதனுடைய விளைவு தான் அவருடைய தொகுதியிலே 3 சுற்றுகள் அவர் பின்தங்க வேண்டிய அவசியத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். இப்போ உத்தரப்பிரதேசோடைய அயோத்தி கோயில் இருக்கிற ஃபைசாபாத் தொகுதியில் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா பாஜக வந்து குறைவாகவும் காங்கிரஸ் கூட்டணி வந்து 42, 43 தொகுதிகளுக்கு மேலேயும் வெற்றி வாய்ப்பு நோக்கி போயிட்டு இருக்கு. நீங்க வெற்றி வாய்ப்பு நீங்க 239 சொல்றீங்க, 281 90 கிட்ட சொல்றீங்களா? அதுல வந்து 100 தொகுதிகள் 1000 வாக்கு வித்தியாசத்துல தான் போயிட்டு இருக்கு. இல்ல நீங்க சொல்ற அந்த 230 இருக்கு பாத்தீங்களா, முன்னணியில இருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி, அங்கேயும் 1000 வாக்குகள் பல தொகுதி அது வருது. 1000 அங்க வந்து தொகுதிகள் எண்ணிக்கை கம்மி, இங்க தொகுதிகள் எண்ணிக்கை 100ங்கிறது அதிகம். அது எல்லாமே வடபுலத்தில் தான். ஏன்னா அந்த சோசியல் ஃபேப்ரிக்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் அதிகம் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் இந்த ஓட் ஷிஃப்ட்ங்கிறது டுவர்ட்ஸ் இந்தியா அலைன்ஸுக்கு வந்திருக்கு. அதை ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. ராஜஸ்தானில் வந்திருக்கிற தீர்ப்பும் கிட்டத்தட்ட அதுதான். கர்நாடகா ஒரு ஆச்சரியம், ஏன்னா பிரஜ்வல் ராவணாவுக்கு பிறகு இந்த விஷயங்கள் வந்து வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சோம். அதுல ஒண்ணுதான். ஆனா இந்த எக்ஸிட் போலை பத்தி நீங்க முன்னுரையில் சொன்னீங்களா, அது கம்ப்ளீட்லி வாஷ் அவுட் ஆயிருக்கு. எக்ஸிட் போல்ங்கிறது பக்கம் ஒரு ஒப்பீனியன் போல் ஒன்று, அதாவது எக்ஸிட் போல் மாதிரி இந்தியா கூட்டணி இருந்த பல பேர் சொன்ன நம்பர் என்னன்னா 295. அதுக்கும் இதுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-65 கேப் ஒன்று இருக்கு இல்லையா? அது எதனால? டிசைசிவ் மேனட்டா தரலையா? எனக்கு இவர் வேணாம், எனக்கு மோடி வேண்டாம் அப்படின்னா மோடிக்கு எதிராக இருக்கணும், அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா பெரும்பான்மை கொடுக்குற அப்படின்ற மேண்டேட்டும் இருக்கணும். அப்படி இல்லாம இருக்கிற பட்சம் தான் வரேன் சிவபிரியன், இது மட்டும் வாங்கிட்டாங்க. அப்படிதான் கொடுத்துருக்கு. இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல பாஜகவுடைய எண்ணிக்கை குறையும், இந்திய கூட்டணியுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் இந்த நேரத்தில். ஏன்னு சொல்றேன்னா, இப்ப வந்து நீங்க இந்த கட்டத்துல ஆரம்பத்துல காலையில என்ன நிலைமை இருந்துச்சு, 317 காட்டுனீங்க.
அதுக்கு பிறகு எப்படி படிப்படியாக வந்தது அண்ணா 4 மணி அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இன்னும் குறைய வாய்ப்பு இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. பாஜக தான் இதில் தோல்வி. ரைட். ஏன்னா இந்தியா கூட்டணி நாங்க சொன்னது இதுதான். நாங்க வந்து 400 தொகுதின்னு யாருமே சொல்லல. ரைட். ஐ கெட் தி பாயிண்ட். இந்தியா கூட்டணி என்பது நிச்சயம் வெற்றி பெறும், அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியில் அமைக்கும், பாஜகவுக்கு மாற்றாக இருக்கும். இப்ப 2 விஷயத்தை மட்டும் பாருங்க. ஒருவேளை இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்தாலும் ஜனநாயகத்தில் நீங்க இனிமே இட்டு நிரப்பி விட்டு போயிட முடியாது. முன்னாடி இருந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி மிருக பலத்தை வைத்து சிஏஏ கொண்டு வந்தது, அதை கொண்டு வந்தது, ஒரு நாடு ஒரு தேர்தல் எல்லாம் இன்னும் கொண்டு வர முடியாது. அபிஷியல் எதிர்கட்சி தலைவர் வந்துருவாரு. எல்லா ஜேபிசிலையும் நீங்க ஆள் போட்டு ஆகணும். எனவே உங்களுடைய நாடாளுமன்ற நடைமுறை அடிப்படையில் பார்க்கிற போது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்கிற எதேச்சையார போக்கை முதல்ல முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. அதற்காக இந்திய மக்களுக்கு என்னுடைய வாக்காளர்களுக்கு இதுல என்னன்னா பாஜகவுடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ, பாஜக வந்து மக்கள் வந்து பாஜகவை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தான் தேர்ந்தெடுத்திருக்காங்களே தவிர பாஜகவுக்கு ஒரு பெரும்பான்மை கொடுக்கல. இது வந்து பகிரங்கமா சொல்ற பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தோல்வி. ஏன்னா பிஜேபி வந்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி 400 சீட்டு 370 சொல்லும் பொழுது அவருடைய இடங்களில் இருந்து அவங்க கடந்த தேர்தலில் எடுத்த இடங்களை விட 60 இடங்களுக்கு குறைவான இடங்களை எடுக்கும் பொழுது அது பாஜகவினுடைய தோல்வியா தான் ஏற்றுக்கணும். பாஜகவினுடைய தோல்வி இன்னொன்னு வரது ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். இந்தியா அலையன்ஸ் வந்து அவங்க ஜெயிப்போம் எது சொன்னாலும் கூட இந்த அவங்க கொண்டு போன விஷயங்கள் வந்து பாஜகங்கிற பார்ட்டியை எதிர்ப்பா இருந்தாலும் கூட நரேந்திர மோடி அமித்ஷா அந்த 2 டுவோ அவங்களுடைய அந்த ஜொகர் நாட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும்ன்றது இந்தியா அலையன்ஸ் மிகப்பெரிய பார்க்கிறோம். அந்த தமிழ்மணி சார் நிகழ்ச்சி தொடக்கத்துல நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன கவனிச்சோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 10 இடங்களில் பாஜக 2வது இடம் அப்படின்ற இடத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இது வந்து அப்கோர்ஸ் 37 திமுக வெற்றி அப்படின்றத முதல்ல இருந்தே கிட்டத்தட்ட தேர்தல் தொடங்கிய நாள் முதலே பேசிக்கிட்டு இருந்தோம். மும்முனை போட்டி பல காரணங்கள்ல. ஆனா அதிமுக தரப்புல 15, 17, அப்புறம் 7, 8 நாங்க 5 தொகுதிகளாக ஜெயிக்க போகிறோம். மிகப்பெரிய இது. பாஜக வந்து 3வது, அதுவும் டிஸ்டன்ட் 3rd தான் வரும்னு பேசப்பட்டது அதிமுக தரப்புல இருந்தும். இது அதிமுகவிற்கு சொல்ற செய்தி என்ன முழுசா முடியல. Too early to call, but இருந்தாலும் போற டைரக்ஷனை வச்சு கேள்வியா இருக்கிறேன். திரு அண்ணாமலைக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரைட். பிறந்த நாள். ரைட். அரசியலை தாண்டி ஒரு மனிதன், உங்களை போல் என்னை போல் ஒரு மனிதன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தோற்று விடுவார் என்பது எதிர்பார்க்கப்பட்டது. அவர் வென்றிருந்தால் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். இல்லை. ரைட். சரி. 10 பிஜேபி 2வது இடம். ஒரு பார்வை 29 ரைட். 10 2வது இடம் 29 பெருசான இடத்துக்கு அவ்வளவா சிம்பிள் அரித்மெட்டிக். சார் நான் மக்களுக்காக தான் பேசுறேன். நேத்து வரைக்கும் பாஜக இங்க வரவே வராது, காலூனவே முடியாது, பாஜகவோடு இருந்தால் தான் உங்களுக்கு தேர்தல். நான் தெளிவா கேட்டுறேன். யார் சொன்னது? கேள்வி வச்சு யார் சொன்னது? திமுக தரப்புலன்னு சொன்னாங்க. ஆனா அதிமுக ஒரு நிமிஷம், திமுக காரர் இந்த கேள்வி கேளுங்க. நான் உங்ககிட்ட உங்க கேள்விக்கு வரேன். நான் ஒரு கேள்வி பாஜகவுடன் நான் உங்களை வழக்கறிஞர் பார்வையில கேட்கிறேன். இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? எதனால கூட்டணி வெளியே வந்தோம்னா பாஜகவோட நாங்க கூட்டணியில இருந்தா தோத்து போயிரும், இஸ் அ பேகேஜ், நாங்க அதை தூக்கி சுமக்கிறது கஷ்டம் அப்படின்ற வார்த்தையை தான் தொடர்ந்து தலைவர் முதற்கொண்டு பயன்படுத்திட்டு வந்தாங்க. இன்னைக்கு பாஜகவும் வெளியே வந்தாச்சு, தனியா தான் இருக்காங்க. ஆனாலும் நாம நீ 29 பாக்குறீங்க, நான் 10 இடங்கள்ல 2வது இடம். அது ஒரு ஆட்சி 3 வருஷம் நடந்திருக்கு, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குனாலும் அதை கூட கெயின் பண்ண முடியல. பல இடங்கள்ல மார்ஜின், நீங்க சொன்ன 29 கூட மார்ஜின் பெருசா இருக்கு. இந்த நேரத்தில் அதிமுக என்ன சுய பரிசோதனை செய்ய வேண்டும் சார்? அண்ணா திமுக பாஜகவை விட்டு வெளியே வரக்கூடாது என்று இப்படி ஏதோ நாற்சந்தில் உட்கார்ந்து நான் சொல்லவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நேராக சொன்னேன். பொதுவெளியில் இருக்கிறது. நியூஸ் 18 நான் கொடுத்த இன்டர்வியூ யார் எடுத்தது? இதே தம்பி. நான் சொன்னேன், அவரிடமும் சொன்னேன், இப்போதும் சொல்லுகிறேன், உங்களிடம் தவறு, யார் வேணாலும் போட்டு கேளுங்க. நான் வார்த்தை காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒண்ணு லஞ்சுக்கு ஒண்ணு மாத்தி பேசுற வழக்கம் கிடையாது. புரியுதுங்களா? அது தவறான முடிவு. சின்ன விளக்கமும் கொடுக்கிறாருக்கு. அவருக்கு ஒரு நியாயம் இருந்து அதை நான் புரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக அண்ணாமலை ஆடிய காரணத்தால் 26, ஏன்னா நான் எதையும் மறைச்சே பேச விரும்பல. எப்போதுமே மக்களை போய் சேரணும் கருத்துக்கள்.
அதனால அவருடைய 3 பேரை அனுப்பிச்சு பேசினார். 3 முன்னாள் அமைச்சர்களை கேரளாவிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போனாங்க. அதற்கு பிறகுதான் திரு எடப்பாடி அந்த முடிவை பொதுக்குழுவை கூட்டி ரெசல்யூஷன் போட்டு ஒற்றும் இல்லை உறவும் இல்லை அவங்க வார்த்தை. அடுத்த தேர்தலும் கிடையாது அவங்க வார்த்தை. நான் அவர்கிட்டயே சொன்னேன், இல்லை தவறான முடிவு. தொடர்ந்து நீங்க தொடரலாம். கிட்டத்தட்ட எதிர்பார்த்ததுதான். ரைட். இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரபலமான டிவி கிட்டத்தட்ட இதுதான் சொன்னிச்சு. நான் பேர் சொல்றது அவ்வளவுதான். அதை இன்ஃபேக்ட் நான் ரொம்ப காலமா வாட்ச் பண்றேன். ஒரு 85% அவங்க சரியா சொல்றாங்க. அவ்வளவுதான். அவங்களும் மனிதர்களால் தான் கணிக்கப்படுகிறது. தப்பு இருக்கும். ஆனால் என்ன திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவு அந்த நேரத்தில் சரி. எப்போது கதவை திறந்து காத்து கொண்டிருக்கிறேன்னு அமித்ஷா சொன்னாரோ, ஒவ்வொருத்தரா ஜட்டா சொன்னாரோ, அந்த நேரத்தில் அவர் நிலைமையில நான் இருந்திருந்தார். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, நான் அந்த கட்சிக்காரன் அல்ல. அவர் நிலைமையில் நான் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ரைட்டியா? தேர்தல் உடன்படிக்கை என்பது 2025 ராஜ்யசபா தரலாம்னு போட்டிருக்கிறோம் இந்த தேர்தலையும். எடப்பாடி பழனிசாமி ரைட்டுப்பா, கதவு திறந்திருக்கு, வாசல் எல்லாம் சொல்றீங்க இல்லையா, வா 24க்கும் 26க்கும் ஒரே அக்ரிமெண்ட் போட்டுக்கும், உடன்படிக்கை போட்டுக்கணும். என்ன தப்பு? 25க்கு எம்பி கொடுக்குறீங்க, ராஜ்யசபா கொடுக்குறீங்கல்ல சார். அரசியல் என்பது எதிர்பாராததை கையாட முடிந்தால் அரசியல். எதிர்பார்க்கறது நடக்கலைன்னா புலம்பிக்கிட்டு இருந்தேன்னா நான் தோற்றுருவேன். புரியுது. கொஞ்சம் இருக்கு சார், நீங்க கேளுங்க. ஏன்னா மக்களுக்கு போய் சேரணும். நான் அவர் நிலைமையில் இருந்தால் ரைட் வா, கதவை திறந்து எல்லாம் சொல்லிட்டீங்களா, இப்ப உணர்ந்துட்ட நீ, நான் இல்லாம நீ இல்ல தமிழ்நாட்டுல உணர்ந்துட்டேன். ரைட் வா, 24க்கும் அடுத்து சட்டசபை தேர்தலுக்கும் ஒரு அக்ரிமெண்டா போட்டுக்கோ, நான் சிஎம் அனௌன்ஸ் பண்ணு. புரியுது. ரைட். பிஜேபி கைது போடுவோம். இன்னொரு கேள்வியும் தொக்கி நிக்குது. இதை பத்தி பேசும்பொழுது கூட்டணி விட்டு வெளியே வந்தவுடன் சொல்லப்பட்ட முதல் வார்த்தை சிறுபான்மையினர் கிட்ட ஒரு அச்சம் இருந்தது, எங்க கிட்ட ஓட்டு போட வரல. ஆனா இன்னைக்கு சாரியாக எங்களை நோக்கி வராங்க. சோ அப்ப வரும்போது இந்த தேர்தலில் பாருங்க சிறுபான்மையினர் வாக்கள் எங்களுக்குன்னாங்க. ஆனா களத்துல அப்படி தெரியல. கிட்டத்தட்ட 90% வாக்குகள் அவர் சொன்ன அன்றைக்கே அது தவறு என்று நான் சொன்னேன். பல டிவியில, ஒரு டிவியில இல்ல. ரைட். அவர் சொன்ன அன்றைக்கே பல டிவியில சொன்னது தவறு, அவர் பார்வை தவறு. அப்படியெல்லாம் சிறுபான்மை வர்ற மாதிரி இல்ல. கூப்பிட்டா ஒரு 10 பேர் வருமா, கஞ்சி கிஞ்சி அந்த இது நோன்பு திறக்கிறேன் எல்லாம் போ சாப்பிடலாம். ஆனால் அப்படியெல்லாம் அவன் திமுக கிட்ட ஒன்றி பிணைந்திருக்கிறான், மறுப்பதற்கில்லை. ஒரு அரசியல் நான் பார்வையாளர் தான் சார், திமுக பார்வையில சொல்றீங்க. அதனால் அதை நான் அன்றே எதிர்பார்த்தேன். இன்றும் ஒன்றும் இழந்து விடவில்லை. என்னுடைய அபிப்பிராயத்தில் 27% அதிமுக வாங்கிடுச்சுனால் மொத்த போலான வாக்குகள்ல அவர்தான் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர். எப்போது அழுத்தம் திருத்தமா நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சொல்றேன். இன்னும் ஒண்ணு ஆல் இந்தியாவை பத்தி சொல்லிடுறேன். நான் திரும்ப திரும்ப சொன்னேன், பிஜேபி தான் 3ஆம் முறை ஜெயிக்கும். அடக்க முடியாத ஆணவம், நாடு மதத்தால் பிரிந்தாலும் நான் வாழ வேண்டும் என்று நினைத்த மோடி, அவசியமில்லாத ஆடம்பரம், பல நேரங்களில் நடிப்பு, இதனுடைய மொத்த உருவம் மோடி. ஆனாலும் என்னிடம் வாக்கை கொடுத்தால் அவருக்குத்தான் போடுவேன் என்றால், இவர்கள் 7 கட்சிகள் 8 கட்சிகள் என்ன ஆனது என்று 77லேயே கலைஞர் சொன்னார். இந்த டிஃபரன்ஸ் எதிர்பார்த்ததுதான். இன்னும் கவுண்டிங் இருக்கு. நான் ஒத்துக்கிட்டு தானே சொல்றேன். இன்னும் அதிகமாகும் சார், இன்னும் அதிகமாகும் சார். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா 77ல கலைஞர் சொன்னார் என்ன நடந்துச்சு ஜனதாவில். இந்தியாவின் முதுபெருங்கவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓடி பிடித்து விளையாடியதை கண்டோம், ஆட்சி கவிழ்ந்ததுன்னு. அவரே 80ல அந்த அம்மா கூட நின்றார், இந்திரா காந்தி கூட போய் ஆதரிச்சார். வேண்டாம், தாக்குப்பிடிக்க முடியாது. அதைத்தான் இன்றைக்கு காங்கிரஸ் சேர்ந்த 230ல தயவுசி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், எனக்கும் மக்களுக்கும். இதுல மம்தா வரைக்கும் இருக்காங்களா? மம்தா இன்னும் அவங்க வந்து கூட்டணி ப்ளீஸ் சார், மமதா இருக்க மாட்டாங்க. இல்ல இல்லையா? மமதா இன்க்ளூடிங் மமதா 230 இன்க்ளூடிங் மமதா. மமதா வந்து இன்னொருத்தர
பிரைம் மினிஸ்டர் அனுமதிப்பாங்க நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை சார். கவர்மெண்ட் ஃபார்மேஷன் நெக்ஸ்ட். இன்னைக்கு நம்ம கையில தான் நம்ம இருக்கோம். மன்னிச்சுக்கணும், என்ன ஆகும் சார்? ஓட்டு அவன் போட்டுட்டான், அடுத்து என்ன ஆகும்? அதான் நம்ம விவாதிப்போம். நான் சுஃபி சார் அடுத்த கேள்வியா வரணும்னு சார். அதாவது அவர் கேட்ட கேள்விதான் இங்கேயும் நமக்கு வருது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இடங்கள்ல பாஜக பின்னடைவு. ஆனா அது சரி கட்டும் விதத்தில் வந்து 297 கூட இந்த மார்ஜின் அது வந்து கொஞ்சம் அது பெரும்பான்மை தாண்டி இருப்பதற்கு காரணம் தென்னகத்தில் பெற்ற வெற்றின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் வராதுன்ற ஒரு என்ன புதிதாக அமைக்கப்பட்ட ஆட்சி, இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி தான் அங்க புதுசா அமைஞ்சிருக்கு. அதையும் மீறி அவங்க அங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இது அதை சரி கட்டும் விதமாக அந்த நம்பரை தாண்டுவதற்கு அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ஒரு ஒரு அசம்ஷன் இருந்துச்சு. ரீசன் அவங்க எங்கெல்லாம் இப்ப உத்தரப்பிரதேஷ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இல்லையா? நேத்து கூட நான் ஒரு இதுல சொன்ன ஒரு லைவ்ல ஒரு பாஜக சகோதரர் வந்து அடிச்சு சொன்னாரு 70 மேல வரும். நான் அடிச்சு சொன்னா வராதுன்னு சொன்னேன். ரைட், நாங்க அங்க இருக்கிற கிரவுண்ட் ரெடி பார்த்துட்டு சொல்லி சொன்னேன். அப்போ அதை வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி தெலுங்கானாவோ கர்நாடகாவோ வந்தாலும் இங்க ரொம்ப முக்கியமான நம்ம ஒரு பார்க்க வேண்டியிருக்கு. ஜஸ்ட் 20 to 25 சீட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இன்னைக்கு. இப்போ இதுக்கு கூட ஒரு 30 சீட்ஸ் ஹியர் அண்ட் தேர் மார்ச்னா கூடவே பெரிய டிஃபரன்ஸ் வரும். முக்கியமா இப்போ ஏற்கனவே அண்ணன் லெனின் சொன்னார் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதியில 1000 ஓட்டுக்கு உள்ளே டிஃபரன்சஸ் இருக்கு. இவ்வளவு தூரம் கவுண்ட் பண்ணதுல இதுக்கு மேல கவுண்ட் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸே உங்களுக்கு கூட்டி குறைய வரும்போது தட் அந்த விண்டோ இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம். that window can extend more. அந்த விண்டோ எக்ஸ்டெண்ட் ஆகும்போது லாஸ்ட் ஃபைனல் நான் சொல்ற ஒரு ஆஃப்டர் 3 o'clock மேல 3:30 மேல there will be a definite shift. வந்து நீங்க சொல்லும்போது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 10 கான்ஸ்டிட்யூன்சில பிஜேபி செகண்ட் பிளேஸ் வந்து சொல்றீங்களா, இது this is a whole lacunae of ADMK. of course பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கூட if they would have been brilliant enough னா அது வந்தே இருக்காது. BJP would have not got 10 constituencies as a second. அப்படியே தமிழ்மணி சார் சொன்னதை நான் திருப்பி சொல்றேன். நீங்க 37 ஜெயிச்சாலும் இந்த முறை 27% மேல அதிமுக வாங்கிட்டு அடுத்து அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க 2024. தமிழ்மணி சார் பண்ற மிஸ்டேக் என்னன்னா he is comparing between parliament elections and assembly. That's totally different. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸும் அசம்பிளியும் கணக்கிடவே முடியாது. அது இதுக்கும் உள்ள அஜெண்டாவே வேற. அப்ப நம்ம ஒடிசாலையும் தெலுங்கானாலையும் தமிழ்நாடு விஷயத்தை சொல்றேன். தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆர் நாட் சேம் ஆல்வேஸ். அது இது ஒண்ணு கிளியரா இருக்கு. பிகாஸ் இதுக்கப்புறம் வந்து பாஜகவை இவர் இவ்வளவு உள்ள விட்டுட்டு இதுக்கப்புறம் அவர் மீண்டும் வந்து அவர் ஆட்சி பிடிக்கிறாருங்கிற விஷயத்தை நைட்மேர் ஃபார் ADMK. அது ஷோர். அது இப்போ என்னன்னா இந்த டைம்ல வந்து if they wake up நம்ம சொல்ற அந்த டிராவிடியன் இது வந்து நம்ம வந்து we can continue enough. இந்த டைம்ல கூட ADMK wake up ஆகலனா it will be a very big mishap for ADMK. நான் சிவபிரியன்ட்ட போறதுக்கு முன்னாடி ரொம்ப சுருக்கமா சகோதரர் சொன்னதானா அவர் முன்மொழிஞ்ச வழிமொழிகிற பாராளுமன்ற தேர்தல் வேற. திமுக பெரிய அளவுக்கு அடி வாங்கும் மாநில தேர்தல் வந்து அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ரைட், நான் சிவபிரியன் இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம நேஷனல் பிக்சர் பார்க்கும்போது 292 பாஜக அப்படின்றத பார்க்கணும். எங்க அது வந்து யூபியில, அது எங்க யூபியிலும் மகாராஷ்டிராலையும் பெருசா. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட சிவசேனா சிம்பிள் கிட்ட தான் இருக்கு. அவங்க பிரேக்அவே ஃபேக்ஷன் இங்க தான் இருக்காங்க. அபிஷியலாவும் ரெகனைஸ் பண்ணப்பட்டது. நீங்க அஜித் பவார் மாதிரி ஆட்கள்லாம் லாஸ்ட் மினிட்ல வந்தாங்க. இதெல்லாம் மீறி அந்த இடத்துல வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் வருது அப்படின்னா அதை நம்ம எந்த கணக்குல புரிஞ்சுக்கணும்? இதனுடைய இந்த எலெக்ஷனோட சாராம்சமே என்னன்னா டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அன் ஆவரேஜ் இந்தியன் ஓட்டர். அவ்வளவுதான், சிம்பிள். என்னன்னா நீங்க வந்து மகாராஷ்டிரால நீங்க சிம்பிள் இருக்கலாம், சிம்பிளை வச்சே எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இல்ல. இவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்து கடைசியில எலெக்ஷன் நாளுக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய டிஃபரன்சஸ் இருந்தது. யாருக்கு எவ்வளவு சீட்டுன்னு முடிவு பண்ணாத சூழ்நிலையில அவங்களால கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல ஜெயிக்க முடியுதுன்னா அப்போ இது என்னன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிளானிங்கா இருந்திருந்தா ஜெயிக்கலாமாங்கிற கேள்வி வேற வரும். ஆனா இந்தியா அலையன்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு அண்டர் டாகா இருந்த ஒரு அலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 230 சீட்ல பாஜகவை எதிர்த்து ஜெயிக்கிறாங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து இது வந்து லோக்கலைஸ் பண்ணிருக்காங்க. இந்தியா அலையன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இஷ்யூ எடுத்திருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நீங்க பிஜேபியை வந்து ஒரு பாசிஸ்ட் போர்ஸாவும் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஒரே இடத்துல வச்சு பேசுறீங்க. ஆனா உத்தரப்பிரதேஷ்ல போகும்போது கம்ப்ளீட்டா வந்து பிஜேபியை வேற மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அங்க ஜாப்ஸ் இல்ல. அங்க வந்து நீங்க வந்து
80 கோடி பேருக்கு இந்தியா வளர்ந்துருச்சுன்னு சொல்றீங்க, ஆனா 80 கோடி பேருக்கு ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறேன்றீங்க. 140 கோடியில 80 கோடி பேர் இன்னும் ஃப்ரீ ரேஷன் வாங்கினாங்கன்னா அப்ப இது வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சியா, இது வந்து வளர்ச்சிக்கான ஒரு குறியீடா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அங்க இருக்கிற மக்களுக்கு, அங்க பாதிக்கப்படுற இஸ்லாமிய மக்களுக்கு, இல்ல தலித் மக்களுக்கு, அங்க இருக்கிற ஓபிசி மக்களுக்கு அதுக்கேத்த மாதிரி அங்க ஒரு என்ன சொல்லுவீங்க, அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை கட்டமைக்கிறாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான்ல, சோ கேரளான்னு வரும்போது கேரளால ஒரு ஸ்ட்ராட்டஜி, கர்நாடகால ஒரு ஸ்ட்ராட்டஜி. சோ பிஜேபி மாதிரி ஒரே ஸ்ட்ராட்டஜியா ஃபிட் எல்லாருக்கும் பத்துற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸா இல்லாம காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா கூட்டணி இந்த முறை அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி சட்டைகளை தைத்து, பேண்ட்டை தைத்து அங்கங்க கரெக்டா சொன்னாங்க. இல்ல இது எக்ஸ்பெக்டட் தான். அவர் 2வது இடத்துக்கு போவாரு, ஏடிஎம்கே 3rd தள்ளுவாருங்கிறது எதிர்பார்த்ததுதான். அதே மாதிரிதான் ஓபிஎஸ் ராமநாதபுரத்துல பண்ணிட்டு சிவபிரியன் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம். மெயினா மகாராஷ்டிரா அண்ட் உத்தரப்பிரதேச பத்தி விரிவா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அதுல வாட் வென்ட் ரைட் ஃபார் இந்தியா அலையன்ஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா, வாட் வென்ட் ராங் ஃபார் பிஜேபி நம்ம பேசணும். கூட்டணிகள், குழப்பங்கள், இங்க என்ன ரைட்டா போச்சு சார்? உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சமாஜ்வாதியோட ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. சமாஜ்வாதி வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு கட்சி, பலமுறை ஆட்சியில் இருந்த கட்சி. பிஎஸ்பி வந்து ஒரு 3rd பொசிஷனுக்கு ரெலிகேட் ஆன சிச்சுவேஷன்ல சமாஜ்வாதி வந்து 17 இடங்கள் தான் காங்கிரஸ் கொடுப்போம் போது காங்கிரஸ் வந்து அதை ஏத்துக்கிறாங்க. அந்த எஸ்பி காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து அந்த பேக்வர்ட் கிளாஸஸ்னுடைய ஓட் பெருமளவுலையும் முஸ்லிம்ஸோட ஓட் வந்து கம்ப்ளீட்டா கன்சாலிடேட் ஆகும்போது, இப்ப நீங்க ரேபரேலி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ராகுல் காந்தி முன்னிலையில் இருக்கிறார். அதே மாதிரி அமேதி தொகுதியில எந்த தொகுதியில் கடந்ததான் பிஜேபி வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னொரு விஷயம், சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடங்கள்லுமே வந்து பிஜேபி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆந்திரால வந்து டிடிபியோட அலையன்ஸ்னால 3 சீட்ல மிகப்பெரிய லீடிங்ல இருக்காங்க. தெலுங்கானால 7 இடங்கள்ல லீடிங்ல இருக்காங்க. சோ கேரளால இப்ப சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. சோ தமிழ்நாட்டை தவிர கர்நாடகாலையும் வந்து 18 இடங்கள்ல அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ இப்படி பார்க்கும் பொழுது பாஜக வந்து சவுத் இந்தியால வந்து கடந்த தேர்தலை விட இந்த முறை அவங்களுக்கு வந்து அதிகமான எண்ணிக்கையிலான நம்பர்கள் கால் பதித்து விட்டது பாஜக. நான் வந்து அதை அக்செப்ட் பண்றேன். ரீசன் என்ன, ராகுல் காந்தி அவர்கள் ஹவுஸ் உள்ளே சொன்னாரு இவங்களை பார்த்து, மோடி அவர்களை பார்த்து, you can never ever imagine going and standing and ruling தமிழ்நாடுன்னு சொன்னார், கேரளான்னு சொல்லல. he was MP of கேரளா அந்த டைம்ல. நாமான பல தருணங்கள் என்ன பேசியிருக்கோம்னா, தென்னகத்திலே கால் பதிக்க முடியாது பாஜகவால இருந்த ஒரே கோட்டை கர்நாடகாவும் போச்சுன்னு சொன்ன காலகட்டத்துல தான் இந்த சுரேஷ் கோபியோட வெற்றி வந்து பிஜேபியோட வெற்றி. நம்ம கண்டிப்பா பிஜேபி கேண்டிடேட். இப்ப உதாரணமா அதான் வெற்றிக்கு என்ன காரணம் இல்ல, உதாரணமா கங்கனா ரனாவத் வெற்றி பெறாங்க, ஹேமா மாலினி வெற்றி பெறாங்க, சுரேஷ் கோபி வெற்றி பெறாங்க. இது வந்து நாம இங்க இது நீங்க வெற்றின்னு சொல்வீங்களா? திரு அண்ணாமலை வெற்றி பெற்ற வெற்றின்னு சொல்லுவீங்க. இங்க நம்ம பல நடிகர்கள் இருக்காங்க. நான் என்ன சொல்வேன்னா, ஒரு கட்சியுடைய தலைவர் பெறக்கூடிய வெற்றி வேற, ஒரு மாநில தலைவர் பெறக்கூடிய வெற்றி வேற. அங்க வந்து ஒரு சமீபத்துல நடந்த தெலுங்கானா தேர்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், முதலமைச்சர் வேட்பாளர் தோல்வி அடைகிறது. ஆமா, ரைட்டா? அப்ப நீங்க அதை என்னன்னு சொல்லுவீங்க, நீங்க கால் பதிக்குன்னு சொல்றீங்க இல்லையா? கால் பதிக்குன்னு சொல்லக்கூடியது பாஜகவின் ஒரு வேற எந்த விதமான முகமும் இல்லாமல், இந்த மாதிரி ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் இல்லாமல் ஒரு பாஜகவின் காரியகர்த்தா வந்து நின்னு ஜெயிக்கிறார் விஷயம் வேற, சுரேஷ் கோபி நின்னு ஜெயிக்கிறார். நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த இடத்துல பாஜக வெற்றி அப்படின்றது முதன் முறையாக இன்ஃபேக்ட் காங்கிரஸ் வேட்பாளர் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கான்றதை நம்ம பாக்குறோம் அந்த இடத்துல. சந்திரசேகர், நிச்சயமா வெற்றி தான் என்னை பொறுத்தவரை வெளிப்படையா சொல்றேன். ஏன்னா அங்க நாங்க தான் போட்டியிட்டோம். 2வது இடத்துல இருக்கிற தோழர் VS சுனில்குமார், முன்னாள் அமைச்சர், அவர் ஒரு நல்ல கள போராளி. வெற்றி இதை நாங்க இழந்திருக்கிறோம். ஆனா இந்த வெற்றியின் மூலம் மட்டுமே கேரளா அப்படியே மாறிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொன்னா, ஏற்கனவே திருவனந்தபுரத்துல OS ராஜகோபால் வெற்றி பெற்றிருக்கிறார். திருவனந்தபுரம் தலைநகரிலேயே பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. திருச்சூர்ல இந்த மாதிரியான ஒரு சூழல் நாங்க மக்களிடம் செல்வோம். மீண்டும் மீண்டும் எங்களுடைய இடத்தை நாங்க, ஏன்னா அங்க வந்து அந்த மாவட்டமே இடதுசாரிகளுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையான மாவட்டம் தான். ஏதோ நடந்திருக்கிறது இது சம்பந்தமா கோர்ஸ் வெரிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப கட்டாயம். அதுதான் ஒரு மக்கள் நல இயக்கங்கிற முறையில் நான் சொல்றேன். நிச்சயமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல LDF மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து அந்த தொகுதிகள் குறித்த ஒரு வரையறையை நாங்கள் மேற்கொள்வோம்.
இழந்த இடத்தை மீண்டும் தக்க வைப்பதற்கும் மீண்டும் பெறுவதற்குமான தொடர்ந்து பேசப்பட்ட போராட்டம் விஷயம். தொடரும். தொடர்ந்து பேசப்பட்டது 2-3 தொகுதிகள்ல கூட இல்ல, பாத்தீங்கன்னா போன முறை கூட ஒரு 1.5 லட்சம் ஓட்டு தனித்து முறையில் வாங்கியிருந்தாரு. அப்போ பாஜக வேட்பாளரா இல்ல, சுயேட்சையா நின்றே ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வாங்கி இருந்தாரு. அதுதான் நண்பர் சொல்றது. அப்படி சொல்லவும் முடியாது. பிஜேபியோட சிம்பிள்ல நின்னு ஒருத்தங்க ஜெயிக்கும் போது அவங்க பாப்புலர் ஃபேஸ்ங்கிறதுக்காகவே அவங்கள பிஜேபி விக்டரி இல்லைன்னு சொல்ல முடியாது. திரு லெனின் அவர்கள் சொன்னது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அவர் வந்து ஒத்துக்கிறாரு, இது வந்து ஒரு setback இருக்குது, அதை நாங்க போய் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒரு அரசு. அதாவது அதே மாதிரி கேரளாவில் இந்த நிறைய இருக்காங்க அங்க. தொடர்ந்து ஆமா அதான் சொல்ல வரேன். கேரளால இந்த இது வருது ஆக்சுவலா லெனின் சொன்ன மாதிரி ஷாக்கிங் தான். பட் நாட் தட் ஷாக்கிங் தட் நம்ம சுரேஷ் கோபி அவர்கள் வெற்றினால நம்ம பெருசா ஒரு பதற்றப்பட அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரைட் சார். லெனின் சார், நான் தமிழ்மொழி சார் பொதுவாக ஒரே ஒரு கேள்வி மட்டும். தொடர்ந்து கேரளாவில் 2-1 இன்னொரு இடத்துல நீங்க சொன்னீங்க சுய பரிசோதனை பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு. அது கட்சி சார்ந்த சுய பரிசோதனை பண்ணாலும் வாட் வென்ட் ரைட் ஃபார் பிஜேபி? அங்க என்ன காரணமா? இல்ல, கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே ஒரு தொகுதியையும் இழந்ததுதான் பாஜக. அவங்க முதல்வர் கேண்டிடேட் போட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் கூட யாரும் முதல்வர் கேண்டிடேட் போடுறதில்ல. அவங்க முதல்வர் கேண்டிடேட் போட்டு ஒரு பெரிய வளர்ச்சி நாயகன், அந்த இவரு மெட்ரோ மேன் சொல்ற ஒரு 80 வயசுல ஸ்ரீதரன் 75 வயசுக்கு மேல யாருக்கும் பதவி கொடுக்காத பாஜக 86 வயது நபரை வந்து கேண்டிடேட்டா போட்டாங்க. இருந்த ஒரு இடமும் துடை தெரியப்பட்டது. அது எப்படின்னா, நீங்க உங்களுக்கு தெரியும், அங்க ஒரு போராட்டம், கோயில்ல பெண்களை அனுமதிப்பதா இல்லையா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பாஜக ஆடிய ஆட்டம் அது. அங்க அந்த இடத்துல கூட அவங்க வார்டு தேர்தலில் தோல்வி கண்டார்கள். இந்த வெற்றி என்பது நாடாளுமன்றத்தில் பொதுவாக அங்க இருக்கிற மக்கள் என்ன யோசித்தார்கள், எப்படிப்பட்ட அரசியல் பின்னணியில் இந்த வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள். முதல்ல இந்த தோல்வியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு இன்ட்ராஸ்பெக்டிவ், அதை பற்றிய ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் தமிழ்மணி சாட்டை தான் வரணும் சார். மதுரை அப்படின்னு வரும்போது பக்கத்துல நம்ம தெரியும், அது பாரம்பரியமா பக்கத்துல தேனி, பெரியகுளம், பல இடங்கள் இருக்கு. அங்கேயே வந்து அதிமுக 3வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்ப நம்ம பார்த்த தொகுதிகள்ல, பல தொகுதிகள்ல அந்த 3வது இடம் அப்படின்றது வரும்பொழுது நம்ம இப்படி யோசிப்பாங்களா, 2-3 சேர்ந்தா ஒண்ணு ஜெயிச்சிருக்கலாமே, அப்போ வந்து இங்கதானே அது தவறு நடந்துருச்சா? சகோதர யுத்தம் எந்த இடத்தில், எந்த நாட்டில், பூமியின் எந்த பகுதியில் நடந்தாலும் 2 சகோதரர்களும் சாய்க்கப்படுவார்கள். மதுரையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கிறது என்பது நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், எல்லோருக்கும் தெரியும். எதிர்பார்த்ததுதான். ஆச்சரியப்படுவதற்கு, அதில் அதிர்ச்சி அடைவதற்கோ ஆச்சரியப்படுவதற்கோ, எங்கெல்லாம் அந்த இடம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அது பிரதிபலிக்கத்தான் செய்யும். இதைத்தான் கலைஞர் ஒரே வார்த்தையில் சகோதர யுத்தம் என்று சொன்னார். இது ஓபிஎஸ்க்கு பொருந்தும், இங்கும் பொருந்தும். 2 விஷயங்களை நான் சொல்ல விரும்புறேன் சார். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். என்னன்னா, இந்திய ஜனநாயகத்தை கைகூப்பி வணங்குகிறேன், மக்களை பாதம் பணிந்து வணங்குகிறேன் என்றால், பிஜேபிக்கு ஒரு 370-380 கொடுத்திருந்தால், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற காமன் சிவில் கோட் என்கிற மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்களை மோடியோ அந்த கட்சியோ முன்னெடுத்திருக்கும். அந்த ஆபத்திலிருந்து இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டு விட்டது. ஆட்சி அமைத்தாலும் கொஞ்சம் பார்த்து கையை கும்பிட்டு தான் ஆட்சி அமைக்க முடியும். இப்படி கையை ஆட்டி ஆட்சி அமைக்க முடியாது. வித்தியாசம் உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு ஜனநாயகம் வெற்றி அடைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஒன்று. தமிழ்நாட்டில் என்ன தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா, நீ காமிக்கிறதுல நாம் தமிழர் ஒரு சவால் விட்டுச்சு இல்ல, கட்சியை நான் கலைச்சிடுறேன்னுட்டு, கிட்டத்தட்ட அது அதே மாதிரிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. முடிவு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயில், நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயில், நான் 7ஆம் கிளாஸ் பாஸ்ன்ற மாதிரி இல்ல சார் இருக்காது அந்த இடத்துல. அதிமுகவின் நிலையில இருந்து பார்த்தா பொதுவாக உங்களுக்கு விமர்சனம் நான் அவங்க 2 பேருக்கு தான் சொன்னேன். அவர் விட்ட சவால் கட்சியை சார், ஒருத்தர் கட்சியை கலைச்சிடுறேன்னு சொன்னார்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயம் அரசியல்ல. அதனால அதுதான் கிட்டத்தட்ட 2 பேருக்கு இடையில ஒரு மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு சார். கிட்டத்தட்ட 10 தொகுதிகள்ல அதிமுக வந்து பின்ன 3வது இடம், ஒரு இடத்துல 4 கூட நம்ம பாக்குறோம். இந்த நிலைமையில இருக்கும்போது அதனாலதான் அவர் என்ன சொன்னாருன்னா, பாஜக தனியா நின்று வாங்குற ஓட்டு. ரைட். வாக்கு எண்ணிக்கை சிறப்பு நிகழ்ச்சி 543 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் வந்திருக்கின்றத நம்ம பார்க்கிறோம். பாஜக கூட்டணி 292 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. இந்தியா கூட்டணி 230 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க. 21 மற்றவை அப்படின்றத பார்க்கிறோம். அதே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி 37 இடங்கள்,
அதிமுக கூட்டணி ஒரு இடம், பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் முன்னிலை வைக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்மணி சார், நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க பிரேக்குக்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம இந்த தேர்தல் சொல்லக்கூடிய செய்தி பாஜகவிற்கு தமிழ்நாட்டில், ஏன்னா கிட்டத்தட்ட நாங்க வந்து 25 தொகுதிகள் ஜெயிப்போம்ன்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. அண்ணாமலை கேம்பெயின், மோடி 6 முறை தமிழ்நாட்டுக்கு பயணப்படுறாரு. தேர்தல் கடைசி கட்ட தேர்தலுக்கு கூட இங்கதான் தியானமும் பண்றாரு. அமித்ஷா தொடர்ந்து விசிட் பண்றாரு. அப்போ இவ்வளவும் பண்ணியும் பாஜகவிற்கு 10 இடங்கள் 2வது இடம் தான் புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்ன இவ்வளவு விரோதமா போயிடுச்சுன்னு அர்த்தம், ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். 6 முறை வந்தாலே மக்கள் உஷாராயிட்டான். உஷாராக வேண்டிய அவசியம் என்ன சார்? இந்த மண் கலாச்சாரத்தோடு அவர்கள் பொருந்தி போகவில்லை. ரைட். ரொம்ப ஒரு மணி நேரம் நாளா பேச முடியும், நான் விரும்பல அது. இந்த மண்ணின் கலாச்சாரத்தோடு, பெரியார் பிறந்த மண்ணின் கலாச்சாரத்தோடு பாஜகவில் அந்த ஒன்றி போக முடியவில்லை. ஒன்று கேட்குறேன் சார், என்ன இவரை 3-2 நாள் தியானம் விடுவீங்களா? இஸ் இட் நாட் அ மிஸ்யூஸ் ஆஃப் பவர்? உங்களை விடுவாங்களா? 24 மணி நேரம் அந்த இடத்துல போய் உங்களை தியானம் பண்ண விடுவாங்களா? நான் வாடகை கொடுக்குறேன் சார், ஐ கேன் அஃபோர்ட், கொடுப்பாங்களா? இது அதிகார துஷ்பிரயோகம் இல்லாவிட்டால் அதான் பயப்படுறான்னு நான் சொன்னேன். நானும் ஒரு டிவியாவது கேட்கணும்னு நினைச்சேன், ஒரு பத்திரிக்கை கூட இது. ஏன்னா பண்ணிச்சுக்குங்க, தமிழ்நாட்டில் இருக்க பத்திரிகை கூடங்கள் பயப்படுறாங்க. என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு சாதாரண குப்பை விடுவீங்களா நீங்க? எப்படி விட்டீங்கன்னு கேட்டிருக்க வேணாமா? ஒரே ஒரு டிவி கேட்டதா சொல்லுங்க சார், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தைரியம் கிடையாது யாருக்கும். ஆனா இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆனா அவங்க தரப்புல இருந்து, பாஜக தரப்புல இருந்து பார்த்தா சரி, ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓபன் ஆயிருக்கு. நம்ம 2014 ஜெயிச்சாங்க பாஜக, பொன்னார் ஜெயிச்சா நம்ம பார்த்தோம். பட் இந்த முறை வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட இப்பயே 10 தாண்டிடுச்சு அப்படின்ற ஒரு பேச்சும் வருது. அப்போ இங்கேயோ தவறா கால்குலேட் பண்ணிட்டாங்களா அதிமுக? யாரு? அதிமுக சார். அதிமுக 26 அல்லது சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்திருந்த, நான் ரொம்ப உடைச்சுதான் பேசுறேன். அதனாலதான் இந்த சிக்கல் வந்துச்சுன்னு நான் கருதுறேன் சார். நான் தப்பா இருக்கலாம், நான் ஒன்றும் பண்ண முடியாததுக்காக. அதுலதான் பிரச்சனை. அதெல்லாம் நான் சொன்னேன் கொஞ்சம் நான் அவர் பொசிஷன்ல இருந்திருந்தால் அதிமுக எப்பா வா கதவை திறந்துட்டு நாக்காளி தான் வச்சுட்டீங்களா, 2க்கு சேர்த்து அக்ரிமெண்ட் போடுவோம், கையெழுத்து போடு, அனௌன்ஸ் பண்ணு, அடுத்த சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லு. புரிஞ்சிச்சு. அதை இல்லாமல் அண்ணாமலை தான் யார், தகுதி என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலே அளவுக்கு மேல் ஆடினார். நம்பி போன ஓபிஎஸ் ஒதுக்கி விட்டுட்டு 4ஆம் தேதி சாயங்காலம் டிடிவி கிட்ட இன்கம்பன்சி இருக்கு, விலையேத்தினாங்க, அதை பண்ணாங்க, பெரிய பிரச்சாரம் மேற்கொண்டார் எடப்பாடியார். அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, இந்த கவர்மெண்ட் இஸ் வெரி குட் கவர்மெண்ட், நாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு வாக்களிக்கிறோம், இன்கம்பன்சி எல்லாம் இல்லன்னு வாக்களிச்சிட்டாங்களா? சகோதரர் சொன்னதை நான் அப்பயே ஒத்துக்கிட்டேன்ல, ஏன் திருப்பி 2வது அதே கேள்வியை கேட்கறீங்க? உங்ககிட்ட தமிழ்நாடு என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு மக்கள் வேறு மாதிரி ஓட்டு போடுவாங்க, மத்திக்கு வேற மாதிரி. நீங்களே கொஞ்சம் சொன்னீங்க தமிழ்நாட்டுல பயங்கர ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, நீங்க ஓட்டு வாங்குறீங்க. ஆனா வாங்கி இருக்குமே சார், பாராளுமன்றத்துக்கு போடுவான், தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு போட மாட்டான் சார். அழுத்தம் திருத்தமா கூட்டணியை உருவாக்குனதே சொல்லுங்க, தப்பு இல்ல சார். இன்னைக்கு இருக்கிற 7 கட்சி திமுக கூட்டணியில சட்டமன்றத்தில் அவங்க கூட இருக்க மாட்டாங்க சார். நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நடக்கக்கூடிய உண்மை. நீங்க என்ன வேணா கவலை, நான் கவலை. நாங்க தொடர்ந்து 8 தேர்தல் ஜெயிச்சிட்டு இருக்கும் போது அந்த இன்ஜினை விட்டு நாங்க இன்னொரு இடத்துக்கு போனோம்ன்றதான பேச்சு. எப்ப ஒன்னு சிம்பிளா சொல்றேன், இவருக்கு செல்வ பெருமைக்கு இப்ப அந்த ஆசை வந்துருச்சு, சொல்லிட்டாரு ஒரு இடத்துல பப்ளிக்காவே. இப்ப இவ்வளவு காங்கிரஸ் ஜெயிச்சதுனால் 1980 கேட்டாங்கல்ல கலைஞர்கிட்ட, நீ பாதி நான் பாதி, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காங்கிரசும் திமுக அவ்வளவு மட்டமா நடந்துகிட்டதே இல்ல. காங்கிரஸ் ஈக்குவலா திமுக. ஃபைசாபாத்ல வரக்கூடிய பின்னடைவு, அங்க ராமர் கோயிலை கட்டி அவர்கள் உருவாக்கின பிம்பம் இப்போ நொறுங்கி வருது. கன்னியாகுமரியில போய் அவர் தியானம் இருந்தது, அங்கேயும் பின்னடைவு. இது எல்லாமே ஒரு தெளிவான விஷயத்தை காட்டுது. 2014 ஆகட்டும்,
19 ஆகட்டும் 24 இவர்கள் கட்டமைத்த விஷயங்கள் அவ்வளவுமே நொறுங்கி போயிருக்கிறது. முக்கியமா இந்த விண்டோ நாம இன்னும் ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த விண்டோ கேப் வந்து அது குறைந்திருக்கணும் இந்நேரம். பட் நாம அது இன்னும் மாத்தாம இருக்கும்னு நினைக்கிற மேல இருக்கிற மாறி மாறி வந்துகிட்டு இருக்கிறதுனால வந்துட்டே இருக்கு சொல்றீங்க. 1 ஹவருக்கு மேல ஒரு மணி நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் நம்மோடு அரங்கத்தில் இணைகிறார் எஸ்ஜி சூர்யா பாஜக இருந்து. அதுக்கு முன்னாடி சார் நம்ம வைக்க வேண்டிய ஒரு வாதம் இருக்கு. நம்ம கிட்ட இது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த வெற்றி தோல்விகள் எல்லாம் பார்க்கணும், இது பர்சனாலிட்டி சென்ட்ரிக்கா பார்க்க வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இல்ல பெரிய நட்சத்திர வேட்பாளர் வெற்றி பெற்றால் அது பர்சனாலிட்டி சென்ட்ரிக், கட்சிக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றாரு. ஆனா நம்ம இது கட்சிக்கான கருத்தை எடுத்துக்கணும். குறிப்பா தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல எப்படி பார்க்கணும் சார்? தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய பிரபாகரனை தவிர ஒரு பர்சனாலிட்டி சென்ட்ரிக்கா எனக்கு சொல்ல தெரியல. அது கூட பர்சனாலிட்டி சென்ட்ரிக்ங்கிறத விட சிம்பத்தி ஃபார் ஹேவிங் லாஸ்ட் ஹிஸ் ஃபாதர், அப்படிதான் என்னுடைய பார்வை. அதை தவிர வேற எந்த கேண்டிடேட்டும் ராதிகா என்னாச்சு பர்சனாலிட்டின்னு பார்த்தா, ராதிகா விஜய் பிரபாகரனை விட பல வேட்பாளர்களை விட மிக சிறந்த நடிகை, குறை சொல்றதுக்கு இல்லை, ஒரு நல்ல பண்ணவங்க. அதனால் தமிழ்நாட்டில் பர்சனாலிட்டி சென்ட்ரிக் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒண்ணு அது அனுதாபம், அப்பாவை இழந்து விட்டாருங்கிற அனுதாபம். ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன். நம்மோடு இணைந்திருக்கிறார் எஸ்ஜி சூர்யா பாஜக இருந்து. சார், உங்களுக்கு குட் ஆஃப்டர்நூன் சொல்றதா வெறும் ஆஃப்டர்நூன் சொல்றதான்னு எனக்கு தெரியல. அதனால நான் வெறும் ஆஃப்டர்நூனே சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதாவது நேற்று நைட்டு வரைக்கும், இன்னைக்கு காலையில 9 மணி வரைக்கும் கூட ஒரு மிகப்பெரிய ஜோஷ் பார்த்தோம். நம்ம ஒரு சந்தோஷம் ஆரவாரம் பார்த்தோம் பாஜக தொண்டர்கள் மத்தியில. 400 இல்லப்பா 370 அப்படின்ற பேச்சுக்கள் இருந்தப்போ அந்த 295 தாண்டல. தனி பெரும் கட்சியாக மட்டுமே பாஜக இருக்கு அப்படின்றத பாக்குறோம். சரி, அங்கதான் நமக்கு ஒரு சோர்வா அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டுல ஒரே ஒரு இடத்துல லீடிங், அதுவும் யாருன்னு பார்த்தா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அண்ணாமலை ட்ரெயிலிங். இதை தாண்டி பர்சன்டேஜ் என்ன வரப்போகுது நமக்கு தெரியல. 10 இடங்கள்ல மட்டும் நம்ம 2வது இடத்துல இருக்கும். அப்படின்னும் பொழுது ஒட்டுமொத்தமா ஒரு கன்ஃபியூஸ் சிக்னல்ஸ் வந்துருச்சா பாஜகவிற்கு? இதை எதிர்பார்த்தீர்களா? முதல்ல பெரும்பான்மை ஆட்சி அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் எதிர்பார்த்த இடங்கள் வரவில்லை தான். குறிப்பாக 3 மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், இந்த 3 மாநிலங்களில் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 60-70 இடங்கள் கம்மியாக பெற்றிருக்கிறோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கும், நிச்சயமாக அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். பட் 3 மாநிலங்களையும் ஒன்னொன்னா பேசணும்னா, இப்போ மகாராஷ்டிரா உதாரணமாக எடுத்துக்கலாம். 2019ஆம் ஆண்டு சிவசேனா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட 288 இடங்கள்ல 160 இடங்களில் வென்று ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ சிவசேனா கட்சி 55 இடங்களும் பாரதிய ஜனதா கட்சி 105 இடங்களும் ஜெயித்திருந்ததால் அவர்கள் 2.5 ஆண்டு நாங்க சிஎம், 2.5 ஆண்டு நீங்க சிஎம்னு சொல்லும்போது அதை ஏற்க மறுத்து விட்டோம். ஏற்க மறுத்து கூட்டணி அமைக்காததுனால அவர்கள் எதிரணியில போய் சேர்ந்து அவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க. அதற்கு முன்னாடி சூர்யா, நீங்க உத்தரப்பிரதேச பத்தி பேசணும். உத்தரப்பிரதேசம் தான், அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. முதல்ல மிகப்பெரிய அதிர்ச்சி, எதிர்பார்க்காத ஒரு விஷயம். 2வது, இவர்கள் சொன்ன அந்த மாதம் 8500 ரூபாய் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீபி மாதிரி அந்த வாக்குறுதி. அது வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்டோமோ, அதனுடைய தாக்கம் என்ன அதிகமாக இருந்திருக்குமோ அப்படின்றது யோசிக்க வைக்கிறது. அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் அங்கே இருக்குது. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது அப்படின்னு பல தமிழகத்திலிருந்து சென்ற பத்திரிகையாளர்களே பல பேர் வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ 3வது முறையாக தொடர்ந்து வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றது மிகப்பெரிய சாதனை தான். நேரு அவர்களுக்கு அப்புறமா யாருமே செய்ததில்லை. இப்போ இந்த முடிவு வந்து நிச்சயமா ஒரு 320 வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போகும் என்றும், அந்த உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 30 தொகுதிகளில் 5000 வாக்குகளுக்கு குறைவாக வந்துட்டு தொடர்ந்து காலிலிருந்து பார்க்கப்பட்டதுல தலைப்பான ஒரு விஷயம் பார்க்கணும். அயோத்தியில் ராமர் கோவில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத், அங்க வந்து பாஜக ட்ரெயிலிங், அங்க சமாஜ்வாடி முன்னிலை. அப்படின்னா அந்த ராமர் கோவில் சார்ந்த விஷயங்கள் எடுத்துட்டு வந்தாங்க, அது மக்கள்கிட்ட எடுபடல அப்படின்ற வாதத்தை எதிர்கட்சிகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வைக்கிட்டும். இப்போ ஒருவேளை இன்னும் அதிகமாக ஜெயிச்சிருந்தா ராமர் கோயில் கட்டினதுனாலே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ராமர் கோயில் கை கொடுக்கலன்னு சொல்றாங்க. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து இந்த விவாத மேடையிலே பல முறை சொல்லியிருக்கிறேன். 1980 கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ப்ராமிஸ் அது. இப்போ கடந்த தேர்தலில் 2019 தேர்தலில் கூட ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் கேம்பெயின் செய்யும்போது, பிஜேபி எந்த காலத்திலும் இங்க ராமர் கோயில கட்டவே மாட்டாங்க, அவங்களுக்கு அதை கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் மட்டுமில்ல தொடர்ந்து எல்லா கட்சிகளும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். தமிழகத்துல கூட எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா
எங்கள் வாக்குறுதி எங்களுடைய கோர் அஜெண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை முடிச்சதுல எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது வந்து ஒரு வாழ்நாள் கடமையா எங்க கட்சியின் சார்பா இந்த நாட்டு மக்களுக்காக 500 ஆண்டு காலம் போராட்டத்திற்கும் காத்திருப்புக்கும் ஒரு முடிவை வந்து அதுக்கு கொடுத்திருக்கோன்ற மகிழ்ச்சியோட நாங்க இருக்கோம். நிச்சயமா இடங்கள் கம்மி பார்த்த இடங்கள் கிடையாதுதான். அந்த நான் சொன்ன மாதிரி இன்னொரு 3-4 சுற்றுகளில் அந்த 5000 வாக்குகளுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய வித்தியாசத்தினுடைய இடங்களின் எண்ணிக்கை இன்னும் உறுதியாகப்படும். அதுக்கப்புறமா இன்னும் அதை பற்றி அனலைஸ் பண்ணணும். ஆனால் இது வந்து செட்பேக் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டா அனலைஸ் பண்ணும்பொழுது பிராண்ட் மோடி, விஸ்வகுரு மோடி தான் அல்டிமேட், அவர் ஃபேஸ் தான் தேர்ட் டைம் அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் இந்த பின்னடைவு என்பது அது மோடிக்கான அந்த பிராண்ட் அப்படின்றது சர்க்கிள் வந்திருக்கு, சறுக்கிடுச்சு. இங்க லோக்கல் இஷ்யூஸ் தான் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை தான் இந்தியா கூட்டணியை சேர்ந்த எல்லா கட்சிகளும் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான புரிதல்களோட சில பேர் பேசுறாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இப்போ யோகி அவர்கள் வந்து 7 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறார். இப்போ முதல்வராக இருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் 10 ஆண்டுகளை முடித்திருக்கிறார். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அங்கேயும் வந்து காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி கூட்டணியில தான் போட்டி போட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து 160 இடங்கள் கிட்ட ஜெயித்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த தேர்தல் முடிவிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இடங்கள். பட் எதிர்கட்சி கிளைம் பண்ணது என்னன்னா, ராகுல் காந்தி அவர்களே சொன்னாரு, நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல 25 இடங்கள் கூட ஜெயிக்க மாட்டீங்க, நாங்க தான் பெரும்பான்மையா. எதிர்கட்சிகள் சொன்னாங்க, நாங்களும் சொன்னோம், எல்லாமே சொன்னோம். பட் இவர்கள் சொன்ன மாதிரி நீங்க மிக மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கீங்க, மக்கள் எல்லாருமே வெறுப்புல இருக்காங்க, ஒரேடியா உங்களை துடை தெரிய போகிறார்கள் அப்படின்ற ரிசல்ட் நம்ம எங்கேயுமே பார்க்கல. ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல இது வரைக்கும் நாங்கள் ஆட்சியில் இல்லாம கடந்த முறை 8 இடங்களே வென்ற மாநிலத்துல இன்று 19 இடங்கள் வரைக்கும் ஜெயித்திருக்கிறோம். கர்நாடகா, தெலுங்கானால காங்கிரஸ் போன முறை கடந்த 1 ஆண்டுல 2 மாநிலத்திலையும் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ அதே மாநிலங்கள்ல இவர்கள் கொடுத்த அந்த ஃப்ரீபீஸ், நிறைய விஷயங்கள், மக்கள் நலத்திட்டங்கள் இவ்வளோ இவங்க வந்து பெருமையா பேசினாலும் அந்த 2 மாநிலங்களிலும் இன்று பாரதிய ஜனதா கட்சி தான் நம்பர் ஒன் கட்சியாக வந்திருக்கிறது. அப்போ கெயின் பண்ணது சில இடங்கள்ல, லூஸ் பண்ணது சில இடங்கள்ல. ஆனா மாநில அரசாங்கங்கள்னு பார்த்தீங்கன்னா 4 மாநில அரசாங்கத்திற்கு தேர்தல் நடந்தது. அதுல 2 மாநிலங்கள்ல ஏற்கனவே இருந்த அரசாங்கம், அருணாச்சல் பிரதேசத்திலும் சிக்கிம்லையும் எங்க கூட்டணி. இப்போ புதிதாக ஒடிசால தனி பெரும்பான்மையா பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்திருக்கிறது. ஆந்திர பிரதேசத்துல கூட்டணியோட அரசாங்கம் வந்திருக்கின்றது. மொத்தம் இந்த தேர்தல் முடிவில் 2 மாநிலங்களை கெயின் பண்ணதோடு சேர்த்து மத்திய ஆட்சியும் தக்க வைத்திருக்கிறோம் அப்படின்றது என்னோட எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு, அதிகம் சேதாரம் கம்மின்னு புரிஞ்சுக்கலாமா? எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றது உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க கேட்ட தமிழகத்திலுமே வந்து 4-5 இடங்களாச்சும் வெல்லுவோம். குறிப்பா கோயம்புத்தூர்ல, கன்னியாகுமரியில, வேலூர், இந்த தொகுதிகள்லாம் பெரிதும் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த எல்லா தொகுதியிலும் ஒரு கன்சலேஷன் பிரைஸ் மாதிரி என்னன்னா, 2வது இடத்துல சில இடத்துல டஃப் கொடுக்குற அளவில் இருக்கும். 12 தொகுதிகளில் 2வது இடம் அதிமுகவை முந்தி 2வது இடத்திற்கு வந்திருக்கிறோம். இங்க வந்து திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் போட்டி, வேற யாருமே வர முடியாது, பிஜேபிலாம் எங்க கட்சியே இல்லை, நீங்க பூத்ல ஆள் போட்டிங்களா, இந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது. ஆனால் அதை மீறி மக்கள் எங்களை 12 தொகுதிகளில் 2வது இடத்தில் அமர வைத்திருக்கிறார்கள். ஒரு தொகுதியில கூட்டணிக்கு கொடுத்திருக்காங்க. இதே கேரளால குறிப்பா என்னுடைய கம்யூனிஸ்ட் நண்பர்கள் எல்லாமே நேற்று கூட அருணன் ஐயா கேட்டாரு, கம்யூனிஸ்டோட பிஜேபிக்கு அதிக சீட்டு கொடுத்திருக்காங்கயா, இந்த கருத்து கணிப்புலாம் நம்பலாமான்னு கேட்டாங்க. முடிவுல கேரளால 2 தொகுதிகள் நாங்க, ஒரு தொகுதி தான் கம்யூனிஸ்ட். இத்தனைக்கும் கம்யூனிஸ்ட் வந்து அங்கே ஆட்சி செய்கின்ற ஒரு கட்சி, மிகவும் பலம் வாய்ந்த அந்த கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதை மீறி 2 இடங்களை ஜெயித்திருக்கிறோம். அதனால எதிர்பார்க்காத இடங்கள்ல சர்ப்ரைசஸ் கிடைச்சிருக்கு. ஒடிசால அங்கெல்லாம் எதிர்பார்த்த உத்தரப்பிரதேசத்திலும், வெஸ்ட் பெங்காலையும், மகாராஷ்டிராலையும் மிகப்பெரிய பின்னடைவு அடைந்திருக்கிறது. நிச்சயமா இது நாங்க வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் யோசிப்போம். நான் சஃபி கிட்ட போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சேன். அப்ப இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா? தொடர்ந்து இந்த பரப்புரையில பிரதமர் உட்பட சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, தமிழகத்து ஆட்சி அது சார்ந்த விமர்சனங்கள் கடுமையா வைக்கப்பட்டது. அப்போ மக்கள் அதிருப்தியாக இருந்திருந்தால் பாஜகவிற்கு வாக்களிச்சிருக்கணும். அப்ப வரலன்னும் பொழுது ஆர் தே வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது நீங்க கடந்த முறை திமுக அவங்க கூட்டணி, அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அவர்கள் வாங்கிய வாக்குகளையும் இந்த முறை வாங்கிய வாக்குகளையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, கடந்த முறை 3 லட்சம் 4 லட்சம் ஏன் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல கூட வென்றாங்க. இன்னைக்கு எந்த தொகுதியிலுமே 2 லட்சத்திற்கு மேல இது வரைக்கும் வரல. மேபி ஃபுல்லா முடிஞ்சா வருவாங்களான்னு தெரியல. அப்ப அந்த வாக்கு வித்தியாசங்கிறது குறைக்கப்பட்டிருக்குது. 2வது, பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்து, பிஜேபின்ற கட்சி மட்டும் 23 தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கி இப்போ வந்து இப்போ ஸ்டேட்டஸ் வரைக்கும் 12% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதிமுக வந்து மிகப்பெரிய கட்சி, 34 ஆண்டுகள் ஆண்டு கட்சி, அவர்கள் வாக்கு சதவீதமே 20% தான் இருக்கு.
இத்தனைக்கும் அவர்கள் 36 தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டிட்டு இருக்காங்க. நாங்கள் தாமரை சின்னத்தில் 23 இடங்களிலே போட்டிட்டு 12% வாங்கியிருக்கிறோம். அப்போ திமுகவினுடைய அந்த விக்டரி மார்ஜின் இருக்கு இல்லைங்களா, அது குறைந்து இருக்கிறது. இரண்டாவது, பிஜேபிக்கும் நீங்க சொன்ன அந்த எதிர்ப்பு, உள்ளே விடமாட்டோம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலத்தில் இரண்டாவது இடத்தை கொடுத்துருக்க. குறிப்பா நான் 3 தொகுதியை சொல்றேன்: தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை. சென்னை வந்து முக்கியமான ஒரு பகுதி. அரசியலுக்கு திமுக முதல்ல மாநகராட்சியை கைப்பற்றியது சென்னையில தான். அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ 3 தொகுதியிலுமே 2வது இடம் வந்திருக்கோம். 2வதுக்கும் 3வதுக்குமான வித்தியாசம் வந்து மிகப்பெரியதாக இருக்கின்றது. ஒரு பிளேயரா தமிழ்நாட்டில் பிஜேபி வந்திருக்குது இந்த தேர்தல் மூலமா. ஒருவேளை கூட்டணி அமைத்திருந்தால் எங்களுடைய பொட்டன்ஷியல் எங்களுக்கு தெரியாம செகண்ட் ஃபுட்டில் பிளே பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருந்திருப்போம். இப்போ வந்து நம்மளுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, அதுல இருந்து நம்ம கட்சியை வளர்ப்போன்ற ஒரு எண்ணத்துல இந்த முடிவு அவர் சொன்னது எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. இல்ல, இது மோடி அவர்களுக்கும் இந்திய மக்களுக்குமான தேர்தல். இதுல வந்து தமிழ்நாட்டு மக்களும் பிரதிபலித்தது என்னன்னா, மோடி அவர்கள் வரக்கூடாதுன்னு தான் அதிமுக வேணும்ன்றாங்களா? இல்ல விஷயம் என்னன்னா, நண்பர் சூர்யா சொல்ற விஷயத்துல வந்து நாங்க 2ஆம் இடத்துல நம்ம அந்த பிளேயரா வந்து நிக்கிறோம் சொல்றாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் இடத்துக்கு 2வது இடத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸை பாருங்களேன். சிம்பிளா சொல்ல போனா அந்த டிஃபரன்ஸை பாருங்க. ஈவன் அர்பன் ஓட்டர்ஸ் எடுத்துக்கங்க, ரூரல் ஓட்டர்ஸ் எடுத்துக்கங்க, ஆர் மிக்ஸ்ட் ஓட்டர்ஸ் எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு நாங்க வந்து திமுகவோட ஓட்டை குறைச்சிட்டோங்கிறதுக்கான மேட்டர் அங்க இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லெவல் பிளேயிங் அவங்க வரல இங்க இன்னும். இல்ல, சென்ற முறை பெற்ற வாக்கு சதம் இந்த முறை பெற்ற வாக்கு சதம் அதே வந்துட்டோம். வந்தா பார்க்க போறோம் கண்டிப்பா. இன்னும் நமக்கு ஹாஃப் வே த்ரூ தானே, நம்ம ஸ்டில் ஹாஃப் வே த்ரூ வருமா தெரிய போகுது. சிம்பிளா இருக்கிறோம் சார். 2 வருஷத்துல 2026 தேர்தலுக்கு இது திமுக கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? நிச்சயமா, அதாவது இதுல நாம செய்தி நம்பர்லயே பாக்குறோமே, திமுகவுக்கு வந்து இதுல எந்த விஷயத்துல திமுக நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஊர்ல பேசும்போது ஆரம்பிச்சேன் இல்லையா, மாண்பு முதல்வர் அவர்கள் தொடர் வெற்றி. இதை வந்து அவர் தலைவரானதிலிருந்து முத்தமிழ் கலைஞரோட பிறந்த நாள் நேற்று, அப்போ அவர் தலைவரானதிலிருந்து தொடர் வெற்றி சொல்லி அடிச்சுட்டு வரோம். இது எந்த இதுலயுமே நாங்க சொல்றோம், அடிக்கிறோம், அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கோம். இதுல வந்து திமுகவுக்கு அடுத்து 2026 2031 கேள்வியே கிடையாது. முதல்வர்களுடைய தொடர் வெற்றி தொடர்ந்து கொண்டே. தமிழ் மொழி நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே ஒண்ணு சொன்னாரு சார், நாங்க அதிமுக பொறுத்தவரை இது தோல்வி அடைஞ்சாலும் 2026 ஆட்சி அமைக்க போது அதிமுக. எனக்கு தெரிஞ்சு பாஜக இந்த முறை என்டிஏ மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக சோலையை முடிச்சிருவாங்க. அதுதான் விஷயம். இவங்க வந்து பண்ண மிகப்பெரிய தவறு அதுதான். இப்போ அந்த விஷயத்துல நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், எந்த அளவு அதிமுக அது சார்ந்த அது பிளவுபட்டிருக்கிற விஷயங்களை விழித்துக் கொள்வது முக்கியம். இஃப் தே வேக் அப், உங்க கரிசனத்தை நான் பாராட்டுறேன். பாராட்டப்பட வேண்டிய நிச்சயமா சொல்லுவேன். ஏன்னா இது திராவிட மண். திராவிட மண்ல பெரியார் வழி வரும் திராவிட கட்சிகள் இருப்பது கண்டிப்பா தேவை. அதுக்கு எங்களை பொறுத்தவரை 14 அவர் வந்து பண்ணக்கூடிய 12% தொட்டுட்டோம். இன்னும் வந்து வாக்கு எண்ணிக்கை முடியல. அவங்க இரட்டை இலக்கத்துல எங்களுக்கு சீட் வரும்னு சொன்ன ஆட்க நம்ம ஞாபகம் நினைக்கிறேன். எலெக்ஷன் அதாவது 2வது ரவுண்ட்ல வந்து அந்த கான்ஸ்டிட்யூன்சிலே மோடி அவர்கள் வந்து வெளுத்து போனாரு. ரெண்டு கட்ட தேர்தல் தான் அவரு ஜம்பமா நின்று பேசினது. அதுக்கப்புறம் வந்து அவர் வெளுத்து போனார். அந்த 190 கான்ஸ்டிட்யூன்சி எலெக்ஷன் முடியும் போதே இவர் முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டாரு இவர். அதுக்கப்புறம் தான் அவர் என்னெல்லாம் பேச நம்ம பார்த்துட்டு இருந்தோம். திமுகவை பொறுத்தவரை எல்லாருமே வெற்றி முகத்தில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ விஜய் பிரபாகரன் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்ன்றதுதான் நம்ம பாக்குறோம். இப்போ இடையில வந்து ஒரே நிமிஷம் அவர் இதை சொல்ல வந்தார். உங்க கருத்து இடையில வந்துட்டு அப்படியே போறீங்க, மகிழ்ச்சி முகத்தில் தெரியுங்க, அதோட விட்டுட்டீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லையான்னு எனக்கு புரியல சார். செய்தியோடு அதாவது என்னன்னா, சூர்யா என் நண்பர் வந்திருக்கிற இடத்துல என்ன பேச விடணுங்க. கண்டிப்பாங்க. அதுக்கான அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கான இப்ப அதுதான் சூர்யா சொன்ன கருத்து. 10% வாக்குகள் அப்படின்றது அவர் 12 ஆனா 10% அதை நெருங்கி அந்த முன்னும் வந்துகிட்டு இருக்கு. அது உண்மைதான். 5% பாஜக, 5% பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கூட்டணியினுடைய வாக்கு சதம் தான். பாஜகவுக்கு மட்டுமான வாக்கு சதம் மட்டும் தான் சொல்றேன். தனிப்பட்ட வாக்கு அது ஒரு 4% அப்படின்னு சொல்றாரு. வந்தவனே தான் தெரியும். தனிப்பட்ட அவங்க நிக்கலங்க. முதல்ல தனிப்பட்டு நீங்க கிளைம் பண்றப்போ தனியா நீங்க நிக்கல. இப்ப நாங்க எப்படி மக்கள் நல கூட்டணி நின்று வாக்கு சதம்னு சொன்னோமோ அது மாதிரி தான் இதுவும். அதனால அது வந்து ஆனாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸில் வந்திருக்கிறாங்க. அதை நாங்கள் வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஆய்வு செய்யணுங்கிறத நானும் சொல்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி
அந்த கூட்டணியில் இருக்குதுங்கிறதையும் நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அவங்களுடைய வாக்கு அதில் இணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி புதிய இவங்க தென்புலத்தில் கொஞ்சம் செல்வாக்குள்ள ஜான் பாண்டியன் கட்சி அதில் இருக்குது. இப்போ இதெல்லாம் இணைத்து தான் நீங்க பாக்குறீங்க. பாஜக 23 தொகுதிகளில் பாஜக அல்லாதவர்கள் 4 பேர் நின்றுருக்காங்க வேட்பாளரா பாஜக சின்னத்துல, அதுவும் அக்கௌண்ட்ல வருது. அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அக்யூரேட்டா அது 10% வராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 6% அல்லது 7% இந்த அடிப்படையில தான் வருங்கிறதா என்னுடைய கருத்து. நம்ம இந்த சதவீதத்தை இங்க பாக்குறோம், அப்படியே கேரளால அதை ரெப்ளிகேட் பண்ணா எப்படி இருக்கு? இல்ல, கேரளாவிலேயும் சதவீத அடிப்படையில பாத்தீங்கன்னா LDF அதிகமா தான் இருக்கு. நீங்க 2வது அதிகமா கன்வர்ஷன் ரேட்னு வரும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எங்களுக்கும் பின்னாடி நான் தான் சொன்னேன், ஏற்கனவே அது வருத்தத்துல தெரிவிச்சேன். திருச்சூர்ல நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கணும். சுரேஷ் கோபி பாஜக இல்லாம தனியா நின்ன போது 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. அவர் இங்கே அங்க பாஜக வேட்பாளராக களமிறக்கப்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதுதான் உண்மை. திருவனந்தபுரத்தை பொறுத்தவரை திருவனந்தபுரம் வந்து ஏற்கனவே ராஜகோபால் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதே மாதிரி அங்க காங்கிரஸ் தோல்வி அடைந்திருக்கிறது. பல காலம் நம்ம பார்த்திருக்கிறோம். அது முன்னும் பின்னும் வரலாம். ஆனா ஒட்டுமொத்தமா கேரளாவில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே உயர்ந்து அடுத்து LDFக்கு மாற்றா திரிபுராவில் வந்தது மாதிரி வந்துட்டோம்னு சொல்றதுக்கு இடமில்லை. கடந்த காலத்திலேயே சட்டமன்ற தேர்தலில் இதுதான் வைத்து அவங்க தனி, நான் முதல் சுற்றிலே சொன்ன தனி முதல்வர் வேட்பாளர்லாம் அறிவித்து வந்தார்கள். அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையில பெரிய முன்னேற்றத்தை நீங்க பாமக பத்தி சொன்னீங்க, பாமகவோட இருக்காங்க, பாமகவினால பலம்லாம். ஆனா நம்ம இங்க பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, காஞ்சிபுரம், கடலூர், ஆரணி, மயிலாடுதுறை உட்பட 9 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாமக. நம்ம அங்க பார்க்க வேண்டிய விஷயம், நீங்க அதனால் அவர்களுக்கு பலன் சொன்னீங்க. 3வது இடம் சௌமியா அன்புமணி அவர்கள் தர்மபுரி தொகுதியில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். அது காலையில இருந்து அவங்க தொடர்ந்து வராங்க. வாக்கு வித்தியாசம் 9 தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது பாமக. பாமக போட்டியிட்டது 10 தொகுதிகள், 10ல தர்மபுரி மட்டுமே முன்னிலை வகிக்கிறார். பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி திரு சௌமியா அவர்கள் தர்மபுரி தொகுதியில் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறார். வாக்கு வித்தியாசம் என்னென்ன வாக்குகள் தனியா வர ஆரம்பிக்கும் நம்ம பார்ப்போம். பட் தொடர்ந்து 3வது இடம் அப்படின்றது தான் அதிமுகவிற்கும் கீழாக தான் பாமக வாக்குகள் வாங்கியிருக்கு அந்த பெல்ட்ல அப்படின்றத நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இன்ஃபேக்ட் அதுல வந்து விழுப்புரம், திண்டுக்கல், அரக்கோணம், கள்ளக்குறிச்சி, சேலம் போன்ற இடங்கள்ல கூட பாமக 3வது இடத்துல தனித்து விடப்பட்டது பாமக. அங்க பாஜகவுக்கான வாக்கு நீங்க கள்ளக்குறிச்சியிலயோ நீங்க வட மாநில மாவட்டங்கள்லயோ எங்க இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் சுருக்கமா. அதனால அந்த அடிப்படையில் சரியான விஷயங்கள் சொல்ற கன்க்ளூஷன் சுருக்கமா நல்லா ஃபாஸ்டா. ஜனநாயகத்துக்கான மிகப்பெரிய வெற்றி. ரைட். ஓட்ட மாத்திட்டா மிஷின் தப்பு எவனும் சொல்ல முடியாது. ரைட். எந்த கட்சிக்காரனும் சொல்ல முடியாது. இந்த தேர்தல் ஜனநாயகத்தை பற்றி குற்றச்சாட்டு நேரம் இல்ல அதனால தான். அதனால அது ஒரு ஜனநாயகத்துக்கு பெரிய வெற்றி. பிஜேபிக்கு ஒரு பிரேக் அப்ளை பண்ணிருக்கார். அந்த இடத்துல தாண்டி வந்துடாது. சுய பரிசோதனை நேரம் முடிச்சுங்க. அதனால தாண்டி வந்துடாத வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு. அது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நான் கருதுறேன். 3 நிச்சயமா பிஏபி தான் ஆட்சி அமைக்குது. எனக்கு சந்தேகம் இல்லை. நான் தப்பான சாயங்காலம் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடப்பாடிக்கு எதிராக இருந்த 2 பேர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. யாரு? 2 பேருக்கு ஓபிஎஸ், டிடிவி. ஓகே ரைட். 2 பேர் 4 லட்சத்தி கொஞ்சம் இருக்கு சார். முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் வே கம்ப்ளீட் கிளியர் ஆயிடுச்சு. சார் முக்கியமான ஃபிளாஷ் நியூஸ். அண்ணாமலையை பொறுத்து அது எதிர்பார்த்தது சார். அவரு எப்ப திமுக அவருடைய மகனை டெப்டி சிஎம் ஆக்குறாங்களோ திமுகவுடைய சிக்கல் அன்னையிலிருந்து ஆரம்பிச்சிடும்.